ஆழ்வார் திருநகரி நாச்சியார் கோயில் மகா சம்பரோக்ஷணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ள நாச்சியார் கோவில் சன்னதி. இந்த திருக்கோவிலானது ஸ்ரீ ஆண்டாளின் கோவில் அண்ணன் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ ராமானுஜரால் ஏற்படுத்தப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகளில் ஒருவரான ஸ்ரீ முடுக்கை நம்பி திருவம்சத்தாரின் ஸ்ரீமத் ஆத்தான் கீழ திருமாளிகை ஸ்ரீ ஊவே ஆத்தான் சுதர்சன ராமானுஜாச்சாரியார் சுவாமிகளால் நிர்வாகிக்கப்பட்டு வருகின்றது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு 44 ஆண்டுகளுக்கு பிறகு மகா சம்பரோக்ஷணம் நடத்த முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா சம்பரோக்ஷணமானது சிறப்பாக நடைபெற்றது. இதற்கான பூர்வாங்க பூஜைகள் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி கடந்த மாதம் 29ஆம் தேதி அன்று காலை மங்கள இசையுடன் ஆரம்பிக்கப்பட்டு சாந்தி ஹோமங்கள் நடைபெற்றன. மாலையில் தாமிரபரணி ஆற்றில் இருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு விஸ்வக்ஷேன ஆராதனம், ஆச்சாரிய வர்ணம், அங்குரார்ப்பணம், கும்ப கலாகர்ஷணம், முதல் கால யாகசாலை ஹோமங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கடந்த 2 தினங்களாக காலை மற்றும் மாலை இரு வேளைகளிலும் யாகசாலையில் ஹோமங்கள், திவ்ய பிரபந்த பாராயணம், வேத பாராயணம், பூர்ணாஹுதி நடைபெற்றது. மகா சம்பரோக்ஷண தினத்தன்று காலையில் 8ஆம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு மகா பூர்ணாஹுதி, அருளி செயல், திருவாராதனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாத்ரா தானம் நடைபெற்று கும்ப புறப்பாடும் நடைபெற்றது. காலை 5:45 மணிக்கு மேல் 6:45 மணிக்குள்ளாக விமானம் மற்றும் மூலவர் மகா சம்பரோக்ஷணமானது நடைபெற்றது. தொடர்ந்து பிரம்மகோஷம், 4000 திவ்ய பிரபந்த சாற்றுமுறை, அக்ஷதை ஆசீர்வாதம், தீர்த்த விநியோக கோஷ்டி நடைபெற்றது. மாலையில் ஸ்ரீ ஆண்டாள் தோளுக்கிணியாளில் வீதி புறப்பாடும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள், முக்கிய பிரமுகர்கள் இந்த மகா சம்பரோக்ஷணத்தினை தரிசித்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை ஸ்ரீமத் ஆத்தான் திருமாளிகை திருவடி சம்பந்திகள் செய்திருந்தனர்.